வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதனும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைய வீடியோ பதிவில் நேற்றைய வீடியோ பதிவுடைய தொடர்ச்சியை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அதாவது தேவகி சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் பார்க்க போகிறீங்க. இன்று முருகப்பெருமான் குழந்தையாகவே அவங்க மடியில் எப்படி தவழ்ந்தார் அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமான தகவலோடு பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமான் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் அப்படின்றத ஒவ்வொரு முறையும் எல்லாருக்கும் உணர்த்திட்டு தான் இருக்காரு. ஆனால் இந்த சகோதரிக்கு ரொம்ப புதுவிதமாக உணர்த்தியிருக்காரு. அதே நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சகோதரியுடைய மகனும் இப்போ 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதியிருக்காரு. எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற கவலை தான் இவங்களுக்கும். மகன் நல்லபடியா பரீட்சை எழுதணும், நல்ல மதிப்பெண்கள் பெறணும் அப்படின்றதுனால முருகர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க. என்னன்னா இந்த பரீட்சை முடிகிற வரையுமே நான் அசைவம் சாப்பிட மாட்டேன் முருகா, என் குழந்தை நல்லபடியா பரீட்சை நல்லபடியா எழுதணும், அவனுக்கு கூட நீங்க துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க காலை மலை பூஜை பண்றது, வேல்மாறல் படிக்கிறது, இந்த பூஜை முறைகள் எல்லாமே செய்துட்டு இருக்காங்க. முதல் நாள் பரீட்சை நல்லபடியா குழந்தைய கூட்டிட்டு ஸ்கூல் போயாச்சுங்க. நல்லபடியா பரீட்சை எழுதுப்பா அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்குள்ள தம்பியா அனுப்பிச்சாச்சு. இவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கையை பிசைஞ்சிட்டு என்ன நடக்குது எது நடக்குது, நல்லபடியா வரணுமே, கொஸ்டின் பேப்பர் இவங்க ஒழுங்கா எழுதணுமே அப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷன்லயே இருந்திருக்காங்க. முருகா முருகான்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அந்த நேரம் ஒரு சகோதரி வந்திருக்காங்க. அவங்க ஒரு தீவிர முருகர் பக்தர். முருகர் பாருங்க எப்படியாவது சமாதானம் பண்றதுக்காவது யார் மூலமாவது இங்க பேசுவார்ல, அந்த மாதிரி அந்த சகோதரி இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. கவலைப்படாதீங்க சிஸ்டர், என் பையனும் எழுத போயிருக்கான், நல்லபடியா எழுதிட்டு வருவாங்க, கவலைப்படாதீங்க, முருகர்கிட்ட சொல்லிட்டீங்களே அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு. இவங்க ஒரு சகோதரி யார் என்னன்னே தெரியல, அங்கதான் அறிமுகம் ஆகுறாங்க. கொஞ்ச நேரம் நல்லபடியா ரிலாக்ஸா பேசிட்டு அந்த பரீட்சையை நல்லபடியா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த பரீட்சைக்கும் நாமளே தினமும் குழந்தைய கூட்டிட்டு போகணும், நல்லபடியா அவனை எக்ஸாம் எழுத வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிலாம் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்கதான் மிகப்பெரிய சோதனையே உங்களுக்கு ஆரம்பிக்கிற மாதிரி என்ன நடக்குதுன்னா, இவங்களுடைய நாத்தனார் மாசமா இருக்காங்க, நிறைய மாசமா இருக்கிறாங்க. திடீர்னு வலி வந்துருச்சு. சரி, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. நல்லபடியா அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுங்க. இப்ப குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா நேரடியா இவங்க வீட்டுக்கு தானே வந்தாகணும். இப்ப குழந்தை பிறந்து வந்திருக்கு அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 11 நாட்கள் தீட்டு இருக்கும். அந்த நேரத்துல கண்டிப்பா வீட்டுல விளக்கேற்ற கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, குழந்தை பிறந்து இவங்க வீட்டுக்கு வந்தாங்க பாருங்க, இவங்களுடைய நாத்தனாருக்கு அம்மா போட்டுருச்சு. அதுவும் பெரிய அம்மா போட்டுருச்சு. என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு புரியல. ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, பச்சை உடம்புக்காரின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல ஆத்தா இங்க வந்துட்டாலே அப்படின்னு எல்லாருக்குமே கொஞ்சம் மனசு கஷ்டம் தான். ஏன்னா அது பெரிய அம்மான்றது இப்ப இந்த வெயில் காலத்துல சொல்லவே வேணாம். இவ்வளவு கஷ்டமும் அவங்க அனுபவிக்கிறாங்கன்னா, இன்னொரு கஷ்டம் என்னன்னா, பிறந்த குழந்தை இருக்குல்ல, குழந்தைக்கும் அம்மா போட்டுருச்சுங்க. இப்ப தாயும் சேயுமே ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்காங்க, வீட்டுல இருக்கிறாங்க. 2 வேளையும் நம்ம பூஜை பண்ணணும், வேல்மாரெல்லாம் படிக்கணும், இவ்வளவு ஆசையும் கனவுமா இவங்க இருந்தாங்களா. இப்ப என்ன ஆச்சுன்னா, வீட்டுல பூஜை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி, பூஜை பண்ண முடியலான்னு பரவாயில்ல அப்படின்னா 2 பேருக்கும் அம்மா போட்டுருச்சு அப்படின்னும் போது இவங்களை மாத்தி மாத்தி பாத்துக்க வேண்டிய பொறுப்பு மொத்தமே இவங்க கையில தான் இருக்கு. இதுல இன்னும் ஒரு சோதனை என்னன்னா, இவங்க நாத்தனாருக்கு பால் சுரக்கல, குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல. இவ்வளவு பிரச்சனையுமே அடுத்தடுத்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. இவங்க முருகா என்ன முருகா இது, நான் எவ்வளவுலாம் ஆசையா உனக்கு இப்படி பண்ணணும், உனக்கு பூஜை காலையில எப்படி பண்ணணும், சாயந்தரம் இது பண்ணணும், நிறைய மந்திரங்கள்லாம் படிக்கணும், நிறைய ஆசை வச்சிட்டு இருந்தேன். அது எல்லாத்தையும் விட இவங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பழனியில திருச்செந்தூர் போயிட்டு வரணும், இவ்வளவும் இவங்க நினைச்சிட்டே இருந்திருக்காங்க. குழந்தை பிறந்தது சந்தோஷம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் விட இப்ப 2 பேருமே ரொம்ப முடியாம இருக்காங்க. பச்சை புள்ள ஒரு 4 நாள் தாங்க அது குழந்தை பிறந்து. அந்த குழந்தை எப்படிங்க தாளும், அந்த வலி வேதனையில எப்படி தாளும் இல்லையா. அப்ப என்ன பண்றாங்க, இவ்வளோதையும் உங்க மனசுக்குள்ள போட்டுட்டு அந்த குழந்தைய மடியில போட்டுட்டு இப்படி தாளாட்டிட்டே இருக்காங்க. அந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது அப்படியே நம்ம குட்டி முருகப்பெருமானை பாக்குற மாதிரி இருக்கான். அப்போ இவங்க அந்த குழந்தைய பார்த்துட்டே இவங்களே சொல்றாங்களாம், என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சேனே, என்னால எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சின்ன பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கிறியே, ஏன் முருகா இது இவ்வளவு சோதனை மேல சோதனை கொடுத்துட்டு இருக்க எனக்கு அப்படின்னு உங்க மனசார கஷ்டப்பட்டு இவங்க முருகன் கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு எண்ணம் வருதா மனசுக்குள்ள, யாரோ சொல்ற மாதிரி கேக்குதான். என்னன்னா நான் உன் மடியில குழந்தையாவே படுத்துக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு பால் ஊட்டிட்டு இருக்க, இதை விட உனக்கு வேற என்ன வேணும், எப்படி இருக்குல்ல, நீ எனக்கு பூஜை பண்ணாதான் அப்படின்னு, நீ எனக்கு பூஜை பண்ணாதான் அப்படின்னு இல்லை, நீ எனக்கு கோயிலுக்கு வந்தாதான் அப்படின்னு இல்லை, நான் உன் மடியில குழந்தையாவே கிடக்குறேனே,
இதை விட உனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும் அப்படின்னு இவங்க வந்து அந்த குழந்தைக்கு அந்த மாவு மாதிரி இருக்கும்ல அந்த செர்லாக் மாதிரி கலந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 4 குழந்தைக்கு டாக்டர் கொடுத்துருக்காங்க, அந்த பவுடர் கலந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்க 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 இப்படி ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள வரலாம். இவங்களையும் மீறி அப்படியே கண்ணு கலங்குது. ஏன்னா எவ்வளவு அழகா சொல்லாம சொல்றாரு பாத்தீங்களா. எல்லாருமே மனசளவுல கஷ்டப்படுறீங்க, என்னால வந்து பூஜை பண்ண முடியலையே. நிறைய மனசுக்குள்ள இப்போ வந்து சிலர் வந்து காலையில பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, செய்ய முடியல. ஏதோ வேலை சம்பந்தமா வெளியே போயிருங்கன்னு வைங்களேன். இப்போ காலையில பூஜை பண்ணியிருந்தா கூட ஒரு 2 நிமிஷத்துல 10 நிமிஷம் பூஜை பண்ணிட்டோமா அப்படின்ற திருப்தி மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். அப்படி செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், இது சாயந்தரம் வரையும் அடடா நம்ம இன்னும் பூஜை பண்ணலையே, முருகனுக்கு எதுவுமே செய்யலையே, ஒரு விளக்கேத்தலையே. அப்ப என்னன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவருடைய நினைப்பாவே நீங்க இருப்பீங்க. அந்த ஒரு ஞாபகமே அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா முருகனுக்கு பிடிச்சது யாரு? அவருடைய பக்தர்கள் இல்ல. என் ஞாபகமாவே வந்து என் பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது அந்த ஒரே ஒரு எண்ணம் ஒண்ணு மட்டுமே போதும் முருகனின் பாதத்தை நம்ம பிடிக்கிறதுக்கு. சரிங்களா? அது போல சகோதரிக்கு இந்த ஒரு எண்ணம் வந்து தானா மனசுக்குள்ள வந்து வந்ததுமே கண்ணில் தானா தண்ணி கொட்டுது. அப்போ முருகர் வந்து நம்ம வந்து பூஜை செய்யல, கோயிலுக்கு வரலன்றதெல்லாம் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல, தான் மடியில குழந்தையாவே வந்து கிடக்குறாரு அப்படின்னு வந்து இவங்க மனசுக்குள்ளேயே அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டிருக்காங்க. இந்த தகவலை சகோதரி சொல்லும் போது நானும் அதை தான் சொன்னேன். நீங்க இப்ப இந்த நேரம் பூஜை செய்ய முடியல அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. அதே சமயம் திருச்செந்தூர் போகணும், பழனி போகணும்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்க அம்மாவை நல்லபடியா அவங்கள வந்து வழி அனுப்பிச்சு வச்சிருங்க. அதுக்கப்புறமா அவங்க பிள்ளைய பார்க்க போங்க. அம்மாவை வீட்டுல வச்சுட்டு பிள்ளைய பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பா அவங்க கோவப்படுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு சகோதரியும் சொன்னாங்க, இதே போல வந்து தினம் விளக்கேத்தி பூஜை பண்ணிட்டு இருக்கேன், அம்மா போட்டிருக்குன்றதுனால என்னால விளக்கேற்ற கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் தினம் ஏத்திட்டு இருந்த நேரத்துக்கு வெளியே வாசல்ல நிக்கிறேன், அவ்வளோ கமன்னு விளக்கேத்தின மாதிரி அந்த வாசனை, ஊதுவத்தி வாசனை எல்லாம் வருது அப்படின்னு வந்து சொன்னாங்க. நிச்சயமா இப்ப நாம வந்து ஒரு பூஜை செய்துட்டே இருக்கோம், செய்ய முடியலன்னு சொல்லி நாம எப்படி வருத்தப்படுறோமோ அதே போல தினம் என் குழந்தை வந்து விளக்கேத்துவாளே, இன்னும் வந்து இன்னைக்கு இன்னும் விளக்கேற்றவே இல்லையே அப்படின்னு கடவுளுமே கூட கஷ்டப்படுவாங்க. அதனால நம்ம செய்யக்கூடிய பூஜையானது வந்து நமது ஆத்மார்த்தமா மனதார நீங்க வந்து தீபமேற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கடவுளும் அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு நமக்கு வந்து அருளாசீர்வாதம் கொடுப்பாங்க. அந்த சகோதரிக்கு எவ்வளோ அழகாக முருகப்பெருமான் உணர்த்துறாரு இல்லைங்களா. நீ என்னை தேடிட்டு இங்கே அங்கன்னு ஓடாத, நான் உன் கூடவே தான் இருக்கிறேன், நான் உன்னுள்ள இருக்கிறேன், இப்போ நான் இந்த நேரத்தில் உன் மடியிலே தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ அழகாக உணர்த்துறாருல்ல. இதுதாங்க, இது போல் பல பேருக்கு பல நேரங்களில் இக்கட்டான பல சூழ்நிலைகளையும் கூட நான் உன் கூட தான் இருக்கிறேன்றதுக்கு வேலாகவும் மயிலாகவும் சேவலாகவுமே முருகப்பெருமான் நமக்கு உணர்த்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதுபோல் இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. அந்த சகோதரி தன்னுடைய கணவருக்கு அவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே சத்யா சகோதரி. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கேட்டது போலவே வேல்மாறல் படித்தாங்க, கணவருமே சேர்ந்து படித்தாங்க, நல்லபடியாக அவங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சிருச்சு. இப்போ வேலை கிடைச்ச இடத்துக்கு இப்போ எப்படி இருந்தாலும் கணவர் தனியாக தானே இருந்தாகணும், அதற்காக ஒரு வீடு ஒன்று பார்த்துருக்காங்க. நல்ல பெரிய விசாலமான வீடு கிடைச்சிருச்சு. ஆனால் இவங்க வந்து பால் காய்ச்சறதுக்கு அங்கே போயிருக்காங்க இல்லையா, அங்கே போன இடத்துல இவங்க எல்லாமே விசாரிக்கிறாங்க. அங்கே அக்கம் பக்கம் யாருமே தமிழ் பேசுகிறவங்களே இல்லை, எல்லாமே அங்கே மலையாளம் தான், கேரளா சைடுன்றதுனால எல்லாருமே அங்கே மலையாளம் தான் பேசுகிறாங்க. ஒருத்தர் கூட தமிழ் பேசுகிற மாதிரியே இவங்களுக்கு தெரியல. அப்போ இவங்களுக்கு மனசுக்குள்ளே என்னென்னா, தனியாக இங்கே நம்ம கணவர் இங்கே இருக்க போகிறாரு, ஒரு அக்கம் பக்கம் நல்லா தெரிஞ்சவங்க தமிழ் பேசுகிறவங்க இருந்தாக்கா உடம்புக்கிடும் ஏதாவது முடியல சரியில்லைனாலும் ஏதாவது ஒரு பேச்சு துணைக்காவது ஒரு ஆள் இருக்குமே. முருகா ஏதோ ஒரு தனியாக வந்து மாட்டிக்கிட்டா மாதிரி இருக்கு, நீங்கள் தான் முருகா அவருக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சகோதரி வந்து மனசார வேண்டிக்கிட்டு அன்று பால் காய்ச்சுறாங்க. அதாவது அவங்க புது வீட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா, அவங்க கணவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அங்கே பால் காய்ச்சுறாங்க. ஒரு முருகர் படம் வச்சு அழகாக வந்து பால் காய்ச்சி முடித்து பால் வந்து பிரசாதம் நைவேத்தியமாக வச்சுட்டு அப்போ முருகர்கிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய கணவருடைய தலைமாட்டில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே போல் அவர் எப்போவுமே நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் முருகா, உங்களை நம்பி தான் நான் இங்கே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு இவங்க பூஜை முறையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்கங்க. வெளியே வந்து அவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு பின்புறமாக கொஞ்சம் திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா அங்கே அந்த இடத்துல கேரளாவில் முருகப்பெருமானுடைய கோவில். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க, எங்க இங்கே முருகர் கோவில் இருக்கே உங்களுக்கு தெரியுமா, பார்த்தீங்களா அப்படின்றாங்க.
அவர் நான் இது வரைக்கும் 4-5 முறை இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டோமா, இது வரைக்கும் முருகர் கோவில் இருக்கிறதே நான் பார்க்கவே இல்லை, என் கண்ணில் படவே இல்லை, உன் கண்ணில் எப்படி பட்டுச்சு அப்படின்னு வந்து அவ்வளோ ஆச்சரியமாக அவர் கேட்குறாரா. நான் இப்போ தான் வந்து முருகர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் இப்போ தான் முருகப்பெருமானிடம் சொல்லிட்டு வந்தேன், என் கணவரை நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்கோங்க, தலைமாட்டில் தான் வச்சிருக்கேன்ல முருகருடைய படம், அதனால தலைமாட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே நல்லபடியாக பார்த்துக்கோங்க என் கணவரன்னு சொல்லிட்டு வரேன். இவங்க எங்கே சாமி படம் வச்சு வழிபாடு செய்துட்டு வந்தாங்களோ அந்த சுவற்றிற்கு பின்புறம் தான் வந்து முருகருடைய சன்னதி, முருகருடைய கோவிலே இருக்கா. இதை விட வேற என்ன மறைமுகமாக நான் எப்போவுமே உனக்கு துணையாக தான் இருக்கேன், என்னை நம்பினவங்கள நான் என்னைக்குமே கைவிட்டதே இல்லை, என்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன் போது அதை கண்ணும் கருத்துமாக இருந்து நான் எப்போவுமே உங்களுக்கு காவலாக இருந்து உங்களை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்றது சொல்லாமல் சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கு அந்த சாமிபுரத்துக்கு பின்புறமாக தலைமாட்டிலேயே முருகனுடைய கோவில், அதுவும் இதுவரையும் அவங்க கணவர் பார்க்கவே இல்லை, சகோதரி தான் முதல் முறையாக அங்கே பார்க்குறாங்க. இதை விட வேற என்ன, அது வரைக்கும் பயந்துட்டு இருந்தாங்க, யார் என்னன்னு தெரியாத ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துல வந்து கணவரை நம்ம விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு நினச்சாங்க. இப்போ வந்து என் முருகனே அங்கே இருக்கான், இதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையுமே இல்லை, அவர் பார்த்து பாருங்க அவங்கள அப்படின்னு மன நிறைவோட சகோதரி வந்து அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க. வந்ததே எனக்கு தான், உடனே எனக்கு இந்த தகவலை சொன்னாங்க. நானும் என் கணவரும் சேர்ந்து வேல்மாறல் படித்தோம், எங்களுடைய கர்மாக்கள் விலகி நாங்கள் நீண்ட நாட்களாக வேண்டிக்கிட்டு இருந்த அந்த வேலை மாற்றமும் எங்களுக்கு கிடைச்சது, ஒரு நல்ல வாடகை வீடும் எங்களுக்கு அமைஞ்சது. இது எல்லாத்துக்கும் காரணம் முருகப்பெருமான் வேல்மாறல் படித்த பிறகு தான் இவ்வளோ நல்ல விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு அந்த சகோதரி அவ்வளோ பூரிப்போடு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லது, கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து வேல்மாறல் படிங்க. ஒரு சகோதரி வந்து நாம் எப்போவுமே கூட, அதாவது நம்ம வெளியே போகிறோன்னு வைங்களா, பர்ஸில் வந்து நம்ம சின்னதாக வேல் கொண்டு போனால் நம்ம முருகர் நம்ம கூடவே வரா மாதிரி, நான் எந்த தீங்கும் இல்லாமல் நல்லபடியாக நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு வருவோம், நம்ம கூடவே துணையாக இருப்பார் முருகர் அப்படின்னு வந்து நாம் எல்லாருமே வந்து பர்ஸில் பேக்கில் அந்த மாதிரிலாம் வந்து வேல்லாம் கொண்டு போகிறது நம்மளுடைய வழக்கம் இல்லையா. உண்மையிலேயே முருகப்பெருமான் நம்ம எல்லார் கூடவுமே கூட துணையாக தான் வராருன்றதுக்கு சாட்சியாக உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன், காட்ட போகிறேங்க. ஆமாங்க, ஒரு சகோதரி வந்து தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு ஸ்கூல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, ஆட்டோவில் போயிருக்காங்க. அங்கே போய் இறங்கினதுமே பணம் கொடுக்கணும் இல்லை ஆட்டோ டிரைவருக்கு, குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இவங்களுக்கு வந்து ஆட்டோ டிரைவருக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி பர்ஸில் கை வச்சு பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்தா பணமே இல்லை, ஒரு 1 ரூபாய் காயின் மட்டும் தான் கையில் வருது. என்னடா இதுன்னு ஒன்றுமே உங்களுக்கு புரியல. சரி, அந்த நேரம் வந்து ஜிபே பண்ணி ஆட்டோ டிரைவர் அனுப்பிச்சிட்டு அந்த காயினை நல்லா உற்று நோக்கி பார்க்குறாங்க. அப்படியே சாட்சாத் பழனி ஆண்டியே வந்து காட்சி கொடுக்குறாரு. இவங்களுக்கு உடம்புல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த காயினில் வந்து ஏதோ ஒரு பூவோ ஏதோ ஒரு என்னவோ ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதோட வடிவமைப்பு. ஆனால் அதை பார்க்கறதுக்கு அப்படியே அந்த தண்டக்கோல் வச்சுக்கிட்டு முருகப்பெருமான் நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு. அதை சகோதரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவ்வளோ நெகிழ்ச்சியாக வந்து சொல்லியிருந்தாங்க. முருகா, எப்போ நான் வெளியே கிளம்புனாலும் முருகா நீ என் கூட துணையாக வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புவேன். அவர் என் கூட துணையாகவே இருந்திருக்காருன்றத இந்த ஒரு கணத்தில் எனக்கு வந்து அவர் இப்படி அழகாக நிரூபித்து காமிப்பார் நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதாங்க அந்த காயின். நல்லா கவனமாக கூர்ந்து பாருங்களேன். சின்ன பாலமுருகன் கையில் அந்த தண்டக்கோலோடு நிற்கிற மாதிரி ஒரு உருவம் பாருங்க. இந்த கரையானது எப்படி வந்தது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வடிவில் முருகர் அவங்க கூட துணையாக தான் இருக்கேன்றதை உணர்த்தி இருக்கிறாரு. அதோட ஒரு சகோதரிக்கு அதை கேட்டிங்கன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. என்னன்னா நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு கோயிலுக்கு போகணும்னு நம்ம வந்து நினைப்போம், ஆனால் போக முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் திடீர்னு அந்த கோவிலேருந்து நமக்கு வந்து பிரசாதமோ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சாமி படமோ நம்ம கைக்கு கிடைச்சி அவ்வளோ சந்தோஷப்படுவோம்ல. ஏன்னா நம்ம மனசில் நினைக்கிறத முருகர் வந்து நமக்கு நிறைவேற்றி வச்சிருக்காரு அப்படின்னு. அப்படிதான் பாண்டிசெல்வி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வேல்மாறல் கூட்டு பிரார்த்தனை வந்து நம்ம பாமனையா கோவிலில் நடந்துச்சுல, அந்த கோவிலுக்கு வரணும்னு ரொம்ப நீண்ட நாள் ஆசை. ஆனால் பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரன்றதுனால வர முடியாத ஒரு சூழ்நிலை. பாமனையா கோயிலுக்கு போக முடியல, முருகரை பார்க்க முடியலன்னு ஒரு ஏக்கம் மனசுக்குள்ளே இருந்திருக்கு. அதோட வெள்ளை நாகம், வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய நாகத்தை பற்றி நம்ம பதிவுகளை நிறைய போட்டிருக்கோம்ல. அப்போ அந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய நாகம் வந்து நமக்கு காட்சிக்கு கிடைக்கவே இல்லையே, நம்ம பார்த்ததே இல்லையே, இதுவும் அவங்க மனசுக்குள்ளே இருந்திருக்கு. இந்த 2 வேண்டுதலுமே முருகப்பெருமான் அற்புதமாக அவங்களுக்கு வந்து நிறைவேற்றி வச்சிருக்காரு. எப்படின்னா அவங்க இப்போ நம்ம கூட்டு பிரார்த்தனை நடந்த அதே நேரம் அவங்க கன்னியாகுமரி போயிருக்காங்க. போன இடத்துல தன் கணவர்கிட்ட வந்து இதையே சொல்லி புலம்பியிருக்காங்க. என்னால் வந்து பாமனையா கோயிலுக்கு போக முடியல, எனக்கு மனசுக்கு வருத்தமாக இருக்குது, ஐயாவை என்னைக்கு தான் போய் பார்ப்பனே எனக்கு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்கே பக்கத்தில் ஒரு முருகன் கோவில் இருக்குது, நாங்கள் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரியில் ஒரு முருகன் கோவில் கூப்பிட்டு போகிறாருங்க.
அந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது, இவங்க முருகப்பெருமானை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் சைடில் திரும்பி பார்க்குறாங்க. பாம்பன் ஐயாவுடைய உருவம் அப்படியே கண்ணில் தர தரையாக தண்ணி கொட்டுது. எவ்வளோ நாள் நீண்ட நாள் ஆசை. முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தில் எல்லா கோவில்கள்லையும் நம்ம வந்து பாம்பன் ஐயாவை பார்க்க முடியாதுங்க. ஆனால் அந்த கோவிலில் இவங்களுக்குன்னே வந்து அங்கே காட்சி கொடுத்தா மாதிரி பாம்பன் ஐயாவுடைய அந்த தோற்றம் வந்து மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்திருக்கு. அந்த ஆசையை முருகப்பெருமான் அங்கே நிறைவேற்றி வச்சுட்டார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கோவிலில் பிரசாதம் கொடுப்பாங்களே, அதில் ஒரு ஃபோட்டோ இருந்திருக்குங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, கீழே நல்லா பாருங்களேன், அங்கே ஒரு நாகம் இருக்குல்ல, அது எப்படி இருக்குது, வெள்ளை நிறத்தில் இருக்குல்ல, அதாவது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய நாகத்தை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டல, அது நான் உனக்கு வந்து ஃபோட்டோ வடிவாகவே உன் கையில் கொடுத்துறேன், நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அழகாக அந்த ஆசையுமே முருகப்பெருமான் அங்கே நிறைவேற்றி வைக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, அன்றைக்கி அவங்க கோவிலுக்கு போனாங்க இல்லையா, இவங்க சாமிக்கு பூ வாங்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கடைக்காரர் வந்து மேலே கட்டி கொடுக்கறதுக்கு சாமிக்கு பூ வந்து நாங்களே ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க, மற்ற பக்தர்களுக்கு கொடுக்கறதுக்கு பூ இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். என்னடா அது, பூ வாங்கிட்டு போனோன்னா பூ வந்து நமக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்களேன்னு இவங்களுக்கு வருத்தமாக போச்சான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கூப்பிட்டு மேலே சாமிக்கு கொடுக்கணும், நீங்களே கொண்டு போய் கொடுத்துறீங்களான்னு அந்த பூவையும் இவங்க கையிலேயே கொடுத்து இவங்க தான் கொண்டு போய் அன்றைக்கி முருகருக்கு கொடுத்துருக்காங்களாம். அதாவது முருகப்பெருமானுக்கு நீ பூ கொடுக்கலன்னு சொல்லி வருத்தப்படாத, எனக்கு கொடுக்க வேண்டிய பூவை நீயே கொண்டு வந்து உன் கையாலேயே கொடு அப்படின்ற மாதிரி அந்த ஆசையும் அங்கே நிறைவேற்றி வைக்கிறார். நாம் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஆசையை வச்சுருந்தாலும் அதை நம்ம முருகரிடம் சொல்கிறோம் அப்படின்னும் போது அந்த ஆசையை அவர் எவ்வளோ அழகாக நிறைவேற்றி வைக்கிறார் இல்லைங்க. அது மட்டும் இல்லை, நான் உனக்கு எப்பவும் கூட துணையாக இருக்கேன்றதையும் எத்தனையோ பல வகையில் வந்து நமக்கு வந்து அவர் உணர்த்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. தன்னுடைய பக்தன் வருத்தப்படலாமா, அவன் எவ்வளோ ஆசையாக கேட்குறானும் போது நான் செய்வேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ அழகாக உணர்த்திட்டு இருக்காருல்ல. இதெல்லாம் பார்க்குறதும் கேட்குறதுமே மிகப்பெரிய ஒரு பாகியம், சந்தோஷம். ஒரு நிறைவான ஒரு வீடியோ பதிவு கொடுத்த மன நிறைவும் சந்தோஷமும் எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை ஒரு அற்புதமான தகவலோடு வந்து உங்களை ஒரு வீடியோ பதிவில் நான் சந்திக்கிறேன். சத்தியமாவது சரவண பவே. ஓம் சாய்ராம்.